மீன் குழம்பு மிகவும் சுவையாக செய்வது எப்படி அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த மீன் குழம்பு என்ன மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது திரும்ப திரும்ப கேட்பாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. இதே முறைப்படி நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மீன் நெய் மீன் தாங்க எடுத்திருக்கோம். இந்த வஞ்சரம் மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். அப்படியே டேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, இந்த முறைப்படி வச்சிங்க அப்படின்னா எத்தனை நாளானாலும் சரிங்க, அந்த டேஸ்ட் மாறவே மாறாது, நாக்கில் நிற்கும். இந்த புளி பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கீங்க. அது கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே ஊறிடும். நல்லா கரைக்கிறதுக்கும் நல்லா புளிப்புத்தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. இந்த புளி கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. அந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பின்னாடி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு அடுத்து கடுகு சேர்த்துக்க போகிறோங்க. கடுகு, மிளகாய் வத்தல் வாசனைக்காக இது சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நல்லா காஞ்சிரட்டுங்க. நல்லா அந்த செவந்து வரணும். வெந்தயம் செவந்து வந்த பின்னாடி நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. இந்த சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நறுக்கிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது முழுசாக போடுறதுனால இந்த டேஸ்ட் இன்னும் அதிகமாக எடுத்து கொடுக்குங்க. இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னு சொன்னால். அதே சமயத்தில் பெரிய வெங்காயமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. தக்காளியை போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது அதிகமாக மையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பச்சை மிளகாய்களை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கீராமல் முழுசாக போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் காரம் இருக்காது. இல்லை காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் கீரி போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். எதனால் அப்படின்னு சொன்னால் அந்த குழம்புல ஒரு நல்ல கலர் கிடைக்குங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சாச்சு. தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வந்த பின்னாடி புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாங்க. இது குழம்பு மிளகாய் தூளுங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன் நான். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா, 2வது ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்லாம் வேறு மாதிரிலாம் இருக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு ஒரு முடிச்சு போட்டு இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இது லாஸ்ட்டில் எடுக்கணும்னா எடுத்துடலாம், இல்லை குழம்புலேயே இருக்கட்டும்னாலும் இருக்க விட்டுடலாம். நம்ம கடைசிலேயே மல்லித்தலை நம்ம போட போகிறோம், கொஞ்சம் நறுக்கி போட போகிறோம். ஆனாலுமே இந்த முடிச்சு போடுறது அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. நான் சாரி, இது வஞ்சரம் மீன் சொல்லிவிட்டேன். இது நகர மீன்லேயே இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க, பெரிய வகையான நகர மீன். நல்ல ஒரு கலராக இருந்துச்சு. இப்போ இந்த குழம்புக்கு இந்த மண்டை பீஸ் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே போட்டாச்சுங்க. அது கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா இந்த பீஸுகளும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது கரைஞ்சிரும். அதனால் பாருங்கள், கொஞ்சம் மண்டை பீஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு வேக விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தான் இந்த பீஸ் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். அப்படியே வாசனை பாருங்கள், வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு நல்ல வாசனை. குழம்பு கொதிக்கிறது அப்படி இப்போயே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த குழம்பு. இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாதுங்க. இப்போ மீன் போட்டு கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி நான் மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு 5-6 பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு தட்டிட்டு போட்டிருக்குங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா சூப்பராக கம்மன் வாசனையோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கட்டாயமாக கமெண்ட்டில் உங்களோட பொண்ணான கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். மல்லித்தலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்.